திரு ஜி கே நாகார்ஜுன நேர்மையான முறையில பெற்ற வெற்றியாக இத காங்கிரஸ் கருதல. அதற்கு நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தது மட்டுமல்ல, அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்ததும் கூட மக்கள்கிட்ட காங்கிரஸுக்கான செல்வாக்கு குறையல அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை கட்டமைக்கிறதுக்கு பாஜக எவ்வளவு முயன்றாலும் மக்கள் அந்த மாதிரியான ஒரு நிலையை காங்கிரசுக்கு ஏற்படுத்த விரும்பல அப்படிங்கிறது வாக்கு சதவீதம் காங்கிரசுக்கு உங்க நெருக்கத்துல வருவதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இல்ல, தெலுங்கானால காங்கிரஸ் வெற்றி பெற்றது, அதே மாதிரி கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இது எல்லாமே ஏறக்குறைய அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள். ஹிமாச்சல் பிரதேச மாதிரி பகுதிகளில் கொடுக்கப்பட்ட பல வாக்குறுதிகள், அதுவும் பெண்களுக்கு மாதம் 4000, இலவசமான பஸ், இது மாதிரி நிறைய அவங்க கொடுத்து ஒரு சினிமா படத்தில் வர்ற மாதிரி மக்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, ஆசைகளை தூண்டி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது உண்மை. காங்கிரஸ் பண்ணியது அப்படித்தான். திராவிட மாடல், இங்க நடக்கிற திராவிட மாடல் ஸ்டைல் அவங்க அங்க பண்ணினாங்கன்னு சொல்லலாம். ஆனா பிஜேபி அப்படி அல்ல. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. சில சமயம் தேர்தல் வருகின்ற பொழுது இது திராவிட மாடலா? திராவிட மாடல் அல்ல, எங்களுடைய நலத்திட்டங்களை நான் கொண்டு போய் சேர்த்த மக்கள்கிட்ட. ஆரம்பத்திலிருந்து இங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசத்துக்கு எதிராக இருந்தார்கள். அது நிச்சயமாக நாட்டினுடைய வளத்தை கெடுக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதில் உறுதியாக இன்று வரை இருக்கின்றார்கள். தேர்தல் சமயத்தில் எங்களுடைய அமித்ஷா அவர்கள் சில திட்டங்களை அறிவிச்சார்கள். கொஞ்சம் நெருக்கத்தில் வந்து பேசும். அது விவசாயிகளுக்கான திட்டங்கள், குறிப்பா நிலமற்ற விவசாயிகளுக்கு ஒரு 10,000, விவசாயிகளுக்கு ஏற்கனவே கிசான் சம்மன் நிதி மூலமாக ஒரு 6,000 ரூபாய் ஆண்டு கொடுக்கின்றது. சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 6,000 12,000 அவங்க உள்ள போட்டாங்க. அந்த வகையில் பிஜேபியுடைய வெற்றி என்பது மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. கடைநிலை வரை, கடைசி வரை சென்று மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்த்ததில் எங்களுக்கு கிடைத்த வெற்றி. இவர்கள் வழக்கம் போல என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி. திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்பை கையில் எடுத்தாங்க. திடீர்னு இதே டெக்னாலஜி இவங்க வந்து குஜராத்ல பயன்படுத்தினாங்க. ஒரு சமயத்தில் பாத்தீங்கன்னா ஓபிசியை பிரிச்சு விட்டாங்க, பிசியை பிரிச்சு விட்டாங்க, எஸ்சி எஸ்டி பிரிச்சு விட்டாங்க. 3 தலைவர் உருவாக்குனாங்க குஜராத்ல. பட் 3ம் தோல்வியில் முடிந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓபிசியோட தலைவர் வந்து இன்னைக்கு பிஜேபி இணைஞ்சு பொறுப்பெடுத்தார். அது அவங்க வெற்றி பெறல. குஜராத்ல அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஏறக்குறைய 32 ஆண்டு காலம் இன்னைக்கு குஜராத்ல பிஜேபி தொடர்ச்சியா ஆண்டு இருக்கிறது. ஏறக்குறைய 20% மேல இஸ்லாமிய பெருமக்கள் அங்க இருக்கிற பகுதியில் அதே ஸ்ட்ராட்டஜியை அவங்க இந்த தேர்தலில் சத்தீஸ்கர்ல பயன்படுத்தினாங்க, மத்திய பிரதேசத்துல பயன்படுத்தினாங்க. இந்த ரெண்டும் தெலுங்கானால அவங்க அதிகம் பயன்படுத்தியது இலவசங்கிற ஒரு கான்செப்ட். இங்க என்ன, இங்க ரீஜனல் பார்ட்டிஸ் தெலுங்கானால டிஆர்எஸ் பாஜக தரப்புல இலவச திட்டங்கள் குறித்த அறிவிப்பை எந்த மாநிலங்கள்லயும் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல வைக்கவே இல்லையா? வாக்குறுதிகளை கொடுக்கவே வெச்சோம்ங்க. இலவசமா அதை நாங்க வைக்கல. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த திட்டங்கள். இப்போ ஜன்தன் வங்கி கணக்குல கொரோனா சமயத்துல பெண்களுக்கு நான் 500 ரூபாய் பணம் போட்டோம், கிசானுக்கு பணம் போட்டோம், கொரோனாவுக்கு பெண்களுக்கு பணம் கொடுத்தோங்க. இது மாதிரி ஏற்கனவே கொடுத்த திட்டங்கள் தான். அந்த சமயத்தில் அந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது. ஏனென்றால் தேர்தலுடைய வியூகமாக அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. அதை நாங்கள் இலவசமா சொல்லல, அது மக்கள் நல திட்டங்கள். காங்கிரஸ் அறிவிக்கும் போது இலவச திட்டங்கள், நீங்க சொல்லும் போது திட்டங்களா? பாஜக மற்ற கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் சொல்லும் போது இலவசம் சொல்லிட்டு வந்தாரு. அவங்க வந்து இலவசமா தான் மக்களை பாக்குறாங்க. இது இலவசம் இல்லை. அது திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், காங்கிரஸ் பெரிய எங்களுடைய தேர்தல் வாக்கு உரிமை தொகை தான், அவர்களுக்கான உரிமை தான், அது இலவசம் கிடையாது. இல்ல, நான் அதுக்கு பதில சொல்லிடுறேன். இலவசம் ஏன் சொல்றேன்னா, ஒரு திட்டம் மக்களிடையே நேரடியா சென்று அடைந்தால் அது மக்கள் நலத்திட்டம். இப்ப நாங்க கிசான் சம்மன் நிதி நேரடியா போய் 6,000 வங்கி கணக்கில் செய்யறது, இலவச இணைப்பு மக்களுக்கு நேரடியா போய் சேருது, 500 ரூபாய் கொடுக்குற பணம் நேரடியா பெண்களை போய் சேருது. உதாரணத்துக்கு திமுக பொங்கல் இலவச பரிசு கொடுத்தாங்க, 1000 கோடி ரூபாய் திட்டம். எவ்வளவு மக்களுக்கு போய் சேர்ந்தது? இதில் என்ன நடந்தது? இடையில் இருக்கிற நிர்வாகிகள் முறைகேடு செய்தார்கள். இதுதான் சொல்றேன், இலவசம்னா நலத்திட்டங்கள் வித்தியாசம் தான். இலவசம் என்பது மக்களை சென்று சேருவதில்லை, இடையில் இருக்கிற நிர்வாகிகள் சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு வழி அது அமைகிறது. அதுதான் திட்டம். அந்த திராவிட மாடல் திட்டம் தான். இப்ப கூட நீங்க கர்நாடகாவை நாங்க உதாரணமா நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், அங்க எந்தெந்த மாதிரியான திட்டங்களை நாங்க செயல்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்த படிவத்துல காங்கிரஸ் கட்சி தலைவரும் சித்தராமையாலாம் கையெழுத்து போட்டு அதை கொண்டு போய் வீடு வீடா கொடுத்துதான் அவங்க வந்து வாக்கு சேகரிச்சாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த ஒப்புதலை கொடுத்த பிறகு அதை மக்கள் நம்பின பிறகுதான் அவங்க வாக்கு போட்டு காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புல வச்சிருக்காங்க. அப்படி மக்களை ஏமாத்திர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ நீங்க தமிழ்நாட்டில எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு
தமிழ்நாடுல 1000 ரூபாய் பெண்களுக்கு தரதா சொன்னாங்க. 3 ஆண்டுகள் கழித்து கொடுத்தாங்க. 3 ஆண்டுகள் கணக்கு போட்டாவே நீங்க ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்கணும், 36,000 ரூபாய் கொடுக்கணும் இல்ல. அப்புறம் கொடுக்கிற நம்பிக்கை கொடுத்துறாங்க. ஆனா இது பிராக்டிகலா பாசிபிளா? அந்த வருமானம் இருக்கிறதா? அந்த வருமானத்தை உருவாக்க முடியுமா? நீங்க வர்ற வரியை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை கட்டமைப்பதை விட்டுவிட்டு எத்தனை பேருக்கு இலவசத்தை அள்ளி கொடுக்க முடியும்? சரி, இலவசம் குறித்து பேசுவோம். என்ன தீர்மானிச்சது பாஜகவுடைய வெற்றியை? சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் 3 மாநிலங்கள்ல எது தீர்மானிச்சது? இல்ல, நீங்க மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமா ஜெயிச்சீங்க அப்படின்ற விமர்சனத்தை திரு செல்வ பிறந்தகை வச்சிருக்கீங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்? நாங்க வெற்றி பெற்றது காரணம் எல்லா மக்களையும் சமமாக பாவித்தது முதல் காரணம்ங்க. சமூக நீதியா? சமூக ரீதியா. ரெண்டாவது 2004 இருந்து சமூக நீதியா நான் கேக்குறவங்கள சமூக நீதி தான் சொல்லலாம். 2004 இருந்து 2014 வரைங்க ஒரு கலவரத்தை கூட நீங்க இந்தியாவில் நீங்க பார்க்க முடியாது. அது பயங்கரவாதமாகட்டும் தீவிரவாதமாகட்டும் சுத்தமா இல்ல. இந்தியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. நாம இங்க வாழலாங்கிற நம்பிக்கை உருவாக்கிறது. அது மட்டும் இல்ல, இஸ்லாமிய சகோதரர்கள், சிறுபான்மை மக்களுக்கு நீ குஜராத்ல போய் நீங்க கேட்டு பாருங்க. மோடிஜி முதலமைச்சர் இருந்திருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. இன்னைக்கு ஒரு இஸ்லாமியரை போய் நீங்க கேட்டீங்கன்னா நான் வாழ்வதற்கு சிறந்த இடம் எதுன்னு கேட்டா தைரியமா சொல்றாங்க குஜராத் ஒரு இஸ்லாமியன் வாழ்வதற்கு தகுந்த இடம் சொல்ற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி. ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் அடுத்த விருந்தினர் போறேன். நீங்க காலூன்றுவதற்கு வடக்கு வழி செய்யற மாதிரி தெற்கு வழி செய்ய மாட்டேங்குதா? அங்க உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கோ? இல்லைங்க, 2 பிரச்சனை எங்களுக்கு. ஆரம்பத்திலிருந்தே திமுக போன்ற திராவிட கட்சியிலிங்க திராவிடங்கிற கான்செப்ட்ல அவங்க ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவை ஒருங்கிணைச்சு பண்ணி அரசியல் ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற ஒரு கான்செப்ட்ல போனது 2. மூன்றாவது ஏற்கனவே இந்த பிஜேபி பொறுத்தவரை வடக்கத்தினுடைய கட்சியாக பார்க்கப்பட்டது 1. இரண்டாவது இங்க ரீஜனல் பார்ட்டிகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரு காரணம். இந்த 3 காரணங்கள். அதுல எங்களுடைய உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக நான் சொல்றேன், காங்கிரஸ்ல ஆட்சி பொறுப்புல இருக்கிறது தேசிய கட்சியான காங்கிரஸ், கேரளாவில் ஆட்சி பொறுப்புல இருக்கிறது தேசிய கட்சியான இடதுசாரி, தெலுங்கானால ஆட்சி பொறுப்புல இருக்கிறது தேசிய கட்சியான காங்கிரஸ். அது இப்பொழுது அங்க ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டிஆர்எஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தெலுங்கு தேசத்துல நம்முடைய இவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா கர்நாடகா மட்டும் தான் நீங்க காங்கிரஸ் சொல்ல முடியும். அவங்களும் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சவங்க தான். அந்த பிரிவினைகள் எங்களுக்கு சாதகமா இல்ல. உண்மை அதுதான். 2 உண்டு. எங்களுடைய பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நேர்மையான ஆட்சி முறை. நாங்க பணத்தை கொண்டு பணத்தை போட்டு பணத்தை எடுக்கின்ற கட்சி பாஜக. பாஜகவுக்கான கதவு சாத்தப்பட்டு விட்டதான் இல்ல இல்லைங்க. அது முடிந்து போய் இல்ல அப்படி இல்லை. இது ஆரம்பம்ங்க. நீங்க தெலுங்கானாவை எடுத்துக்கங்க. பர்சன்டேஜ் எங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறது. இப்பொழுது கடந்த முறையிலிருந்து இப்ப அதிகமா இருக்கிறது. எதிர்பார்த்ததுதான். நீங்க அதே மாதிரி நீங்க சத்தீஸ்கர்ல எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது. மிசோரம்ல நாங்க பிரதமர் போகாட்டி கூட அங்கேயும் நாங்கள் கணிசமான வாக்குகளை பெற்று 2 எம்எல்ஏக்கள் நாங்கள் பெற்றுக்கிறோம். அதனால பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கொண்ட கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. முக்கியமான காரணம் பிரதமருடைய செயல்பாடுங்க. மோடி கேரண்டின்னு சொல்றாங்கல்ல, மோடிஜி கேரண்டி. என்ன காரணம்னா இன்னைக்கு அவர் இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளோடு வைத்திருக்கின்ற உறவு 14க்கு மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கார். ஒவ்வொரு நாட்டோட நட்புறவு. உதாரணத்துக்கு இலங்கை எப்படி புறக்கணிச்சாங்க தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. ஆனா 50,000க்கும் மேட்டு வீடுகளை இங்க கட்டி கொடுத்திருக்காரு. அங்க ஆப்கானிஸ்தான் பல கல்வி நிறுவனங்கள் லைப்ரரிகள் கட்டி கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் நட்புறவு. அதே மாதிரி நீங்க பாலஸ்தீனத்தோட நட்புறவு, இஸ்ரேலோட நட்புறவு, அமெரிக்காவோட நட்புறவு. ஒரு காலத்துல அமெரிக்கா எங்களுக்கு விசா தர மறுத்த அமெரிக்காவோட நட்புறவு. எந்த நாட்டையும் விடல, எல்லா நாடுகளும் நட்பு. அது மட்டும் இல்ல, கொரோனா சமயம் மோடி பிம்பமும் வெற்றிக்கு ஒரு காரணம்ன்றீங்க. நிச்சயமாக அதுவும் கூட. அது ஒன்று. அவருக்கு இணையாக அவரை போலவே தொண்டர்கள். நான் ஏன் இதை கேட்டேன்னா இல்ல அது மட்டும் தான் காரணம்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் ஒரு காரணம் இல்ல. பாருங்க, எங்க கட்சி ஜனநாயக கட்சி, ஒரு குடும்பத்தை பின்பற்றி போகின்ற கட்சி அல்ல. அது தெளிவா சொல்லிடுறோம். இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்தாரு, இப்ப பிரதமர் மோடி இருக்காங்க. 2 பேருக்கு அப்பா மகன் உறவு இல்ல, அண்ணன் தம்பி உறவு இல்ல, உறவு கிடையாது. 2 பேரும் அவர் பீகாரி, இவர் குஜராத்தி, 2 தான். ஆனா இது ஜனநாயகமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரு குடும்பத்தை காங்கிரஸ் மாதிரி ஒரு குடும்பத்தை சார்ந்தோ திமுக போன்ற குடும்பத்தை சார்ந்த கட்சி என்னோட கட்சி அல்ல. அதனால இந்த பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, சமீபத்தில் நடந்த 3 மாநில தேர்தல்கள்ல, குறிப்பா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல யாரும் எதிர்பார்க்கல. எல்லா சமுதாயத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.